السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியின் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஃபஹானுக்கு அருகிலுள்ள ஐயான் என்னும் ஊரை சேர்ந்தவர்கள். இவரின் தந்தை அவ்வூரின் தலைவராக இருந்தார். இவர்கள் நெருப்பை வணங்கி வந்தனர். சல்மானின் தந்தை அவரை வெளியில் எங்கும் செல்ல அனுமதிப்பதில்லை. ஒருமுறை வெளியில் செல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததும் வெளியில் சென்று கிறிஸ்துவ ஆலயங்களில் நடைபெற்ற ஆதாரணையை கண்டு அந்த மதத்தின் மீது பற்றுதல் கொண்டு கிறிஸ்துவராகிவிட்டார். ஆனாலும் மனதளவில் திருப்தி ஏற்படவில்லை. சத்திய சன்மார்க்கத்தை தேடி ஷாம் நகர் சென்றார். அங்கு சில காலம் தங்கி இருந்துவிட்டு மோசல் என்னும் நகர் சென்றார். அங்கு ஒரு பாதிரியாரிடம் சில காலம் ஊழியம் செய்துவிட்டு நசீபைன் என்னும் மற்றும் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கும் ஒரு பாதிரியாருக்கு ஊழியம் செய்துவிட்டு பிறகு அம்மூரியா என்னும் ஊரின் ஆலயம் சென்று தங்கினார். அங்கிருந்த பாதிரியார் மூலம் அரபு நாட்டில் இறுதி நபி தோன்றுகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ஒரு வியாபார குழுவினுடன் அரபு நாடு சென்றனர். அக்குழுவினர் இவரை வஞ்சித்து அடிமையாக்கி ஒரு யூதனிடம் விற்று விடுகின்றார்கள். இந்த யூதனின் மூலம் மதினா சென்றடைந்தார். நபிஸல்லல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தபோது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இவருக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களை சகோதரராக நபிஸல்லல்லாஹு அவர்கள் ஆக்கினார்கள். அலி, அம்மார், சல்மான் ரலியல்லாஹு ஆகிய மூவரை சொர்க்கம் மிகவும் விரும்புகிறது என நபிஸல்லல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு சொர்க்கத்தின் சுப செய்தியும் கூறினார்கள். சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் கற்றறிந்த மேதையாவார். இவரின் கல்வி திறன் கண்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் பாராட்டி புகழ்ந்தனர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவரை ஈராக்கின் கவர்னராக நியமித்தார்கள். ஆனபோதும் இவர் மிக எளிமையாகவே வாழ்ந்தார். இவர்கள் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அவ்வாறுங்க இந்த சஹாபி ரொம்ப ஒரு போற்றத்தக்க ஒரு சஹாபி. எங்கேயோ ஒரு நாட்டில், இது ஈராக், இஸ்ஃபஹான், ஈராக் போன்ற பகுதிகள் தான் வருது. அங்கே நெருப்பு வணங்கிட்டு இருந்த ஒரு கூட்ட தலைவருடைய மகனாக இருந்து அப்புறம் வெளியே போகிறப்ப கிறிஸ்துவத்தை அறிஞ்சு கிறிஸ்துவர்லேயே பல பாதிரிமார்கள்ட்ட மாறுறாரு. இவர் பல தடவை ஊழியம் செஞ்சு சரி ஏதோ ஒரு சத்தியத்தை தேரணுமே என்பதாக. ஆனால் அதுலேயும் ஒரு திருப்தி ஏற்படல. ஏன்னா அதில் இருந்தால் குழப்பங்கள் உண்டாகுது அல்லவா. சில நல்லடியார்கள் அதில் இருந்திருக்க தான் செஞ்சுருக்காங்க கிறிஸ்தவத்தில். அதில் இறுதியாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் ஈசா நபியை பின்பற்றக்கூடிய இந்த விஷயங்கள் இல்லாமல் இதுக்கப்புறம் ஒரு நபி தோன்ற இருக்காங்க. எங்கே தோன்றுவாங்கன்னா அவங்க வேதத்தில் குறிப்பிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. பேரிச்சம்பளம் அதிகமாக பேரித்த மரம் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்குள்ளே வருவாங்க என்பதாங்க. அது மதினா நகரம் தான். அது மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா கரெக்டான ஆளை நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம் என்பதாக அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்க தாய் தந்தை அந்த மார்க்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு மார்க்கத்துக்குள்ளே வந்து அதில் பல காலங்கள் மாதிரிமார்கள்ட்ட வேலை செஞ்சு அந்த கல்வியை கற்றறிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த வார்த்தையை நம்பி மதினாவுக்கு வரலான்னு ஒரு குழுவில் வரும்போது இவங்க அடிமைன்னு சொல்லி மதினாவில் உள்ள ஒரு யூதன்ட்டே வித்துடுறாங்க. அந்த யூதன்ட்ட பல நாட்களாக வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி நபி ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க, மதினாவுக்கு வந்துட்டாங்க என்ற செய்தியை கேள்விப்பட்டவனே இந்த சஹாபி இவங்ககிட்ட இருந்து இதாங்கிட்டு வேகமாக வந்து நபிஸல்லல்லாஹு அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தா நபிஸல்லல்லாஹு அவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே என்பதாக சுற்றி வராங்க. நபிஸல்லல்லாஹு சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு வராங்கன்னா அந்த நபித்துலோ முத்ததை வந்து முதுகில் இருக்கும் என்பது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த விதத்தில். இதை மட்டும் பார்த்துட்டோம்னா இவங்க நபின்னு ஏற்றுக்கிட்டு இவங்க காலடியிலே வாழ்ந்துடலாம் என்று முடிவோடு சுற்றி வராங்க. அப்போ நபிஸல்லல்லாஹு தோளில் போட்டிருந்த அந்த துண்டை லேசாக விளக்குறாங்க, அந்த முத்துரை தெரிகிற மாதிரி. பார்த்த உடனே நபிஸல்லல்லாஹு அந்த பையன் முசாபு செய்கிறாங்க. தன்னுடைய முழு விஷயத்த சொல்லி அழுது கட்டி அணைச்சி நபிஸல்லல்லாஹு இஸ்லாத்தில் வராங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்த்தீங்களா இந்த தோழருடைய விஷயத்தை கேட்டிங்களா என்பதாக ரொம்ப சிலாகித்து தோழர்கள்ட்ட பேசப்பட்ட ஒரு சஹாபி தான் சல்மான் ஃபார்சி. அதாவது சத்தியத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கையில் சத்தியம் இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் யோசனை. நம்ம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோங்கிறத இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் இந்த சஹாபியோட தேடல் அற்புதமான தேடல். 10 சஹாபாக்கள் சுபசெய்தி சொல்லப்பட்டவங்கள இவங்களும் ஒரு சஹாபி. சொர்க்கத்துக்கு சொர்க்கம் விரும்புகிறது. பார்த்து அந்த வார்த்தை தான், சொர்க்கம் விரும்பக்கூடிய சஹாபி. அலி ரலியல்லாஹு, அம்மார் ரலியல்லாஹு, சல்மான் ரலியல்லாஹு. இவங்க வரலாறுலாம் படித்து
நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல அறிவுரை ஏற்படும். செய்யலாங்களா இன்ஷால்லாம்? இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். ஹுதுஹுது என்ற மரங்கொத்தி பறவை. அல்லாஹ் தஆலா அழகான அற்புதமான ஹுதுஹுது என்னும் பறவையை படைத்துள்ளான். இதன் தலையில் கிரீடம் போன்ற அழகான கொண்டை அமைந்துள்ளது. உறுதியான மரங்களை கொத்தி தனது வசிப்பிடத்தை உருவாக்கி கொள்வதற்கான வலிமை மிக்க அழகு கொண்டது. பூமியில் எங்கு எவ்வளவு ஆழத்தில் தண்ணீர் உள்ளது என்பதை கண்டறியும் திறன் பெற்றது இப்பறவை இனம். இதன் காரணமாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது தூதராக இதனை பயன்படுத்தினார்கள். மேலும் இதனை தம்முடன் வைத்திருந்தார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத்துடன் தொழாமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடம் ஒருவர் பகலில் நோன்பிருந்து இரவில் வணக்கம் புரிகிறார், ஆனால் ஜும்மா மற்றும் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வதில்லை. இத்தகையவரை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என ஒருவர் வினவியதற்கு அவர் நரகவாதி என பதிலளித்தார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மேட்டில் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஓதும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னலாரின் படை வீரர்களுக்கு மேடான பகுதியில் ஏறும்போது அல்லாஹ் அக்பர் என்றும் கீழே இறங்கும் போது சுப்ஹானல்லாஹ் என்றும் கூறுவார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பள்ளிவாசல் கட்டுதல். எவர் பள்ளிவாசல் கட்டுகிறாரோ அவருக்காக அதே போன்று ஒரு வீட்டை சுவனத்தில் அல்லாஹ் கட்டுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவர் பள்ளிவாசல் கட்டுகிறாரோ அவருக்கு அதே போன்று ஒரு வீட்டை சுவனத்தில் அல்லாஹ் கட்டுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. பள்ளிவாசலில் உலக பேச்சு பேசுவது. ஒரு காலம் வரும் அன்று மக்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு உலக விஷயங்களை பேசுவார்கள். அத்தகைய கூட்டத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம். அவரிடம் அல்லாஹ்வுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகின் உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கும் உலகிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெயிலின் போது ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து விட்டு பிறகு அங்கிருந்து சென்றுவிடும் ஒரு பயணியை போன்றுதான் எனக்கும் உலகுக்கும் உதாரணமாகும். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. நரகத்தாரின் நிலை. அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் மரணித்து போகும்படியாக அவருடைய காரியம் முடிவு செய்யப்படவும் மாட்டாது. அன்றியும் அந்நரகத்தில் உள்ள வேதனை அவர்களுக்கு லேசாக்கப்படவும் மாட்டாது. இவ்வாறே ஒவ்வொரு நிராகரிப்பாளருக்கும் நாம் கூலி கொடுப்போம் என சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் கூறுகின்றான். ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம். நஞ்சு மற்றும் மந்திரத்திலிருந்து பாதுகாப்பு. எவர் அதிகாலை வெறும் வயிற்றில் மதினாவின் அஜ்வா என்னும் பேரித்தம்பலத்தில் 7 சாப்பிடுவாரோ அவருக்கு அன்றைய தினம் நஞ்சு மற்றும் மாந்திரிகத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் கலிமாவுடைய வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளைக்கு அபூதர் கிஃபாரி என்ற ஒரு அற்புதமான ஒரு சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.